ஆமாண்டி, நீ சொன்னதான் சரி. இத்தனை நாள் என் மூளைக்கும் எட்டவே இல்லை. சரி, இப்போவாது புரியுதே. அவன் ஒரு சரியான செல்ஃபிஷ் தற்குறி. அவனை பற்றி பேசி நம்ம மூடை ஸ்பாயில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. சரி, மறுபடியும் அந்த டோரை சாத்திட்டு ரூம்குள்ள மாட்டிக்காத. கீ வேற நம்ம கிட்ட இல்லை. அதெல்லாம் டோரை ஓப்பனில் வச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ பொறுமையா வா. ஓகேடி. சரிடி, ஓகே ஆ பாய். ஓகேடி. ஓகே, தேங்க்யூங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த? மேடம், நீங்க தானே 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. சாரிங்க, உங்களை இல்லை. உனக்கு இங்கே என்ன வேலை? ஆக்சுவலி மேடம், உங்க பேர் தானே சஞ்சனா. உங்களுக்கு ஏசி பிரச்சனை இருக்கா இல்லையா? இது 14/6 தானே? ப்ரோ, ஆ? இங்கே கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. இது ஏசியும் பிரச்சனை தான், இங்கே இருக்கிறவங்களும் பிரச்சனை தான். நீங்கள் வாங்க, நான் ஏசி எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இந்த ரூம் தான் ப்ரோ. சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வருது, அது மட்டும் என்ன கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். இப்போ எதுக்கு இங்கே வந்த? சஞ்சனா, நான் வேலையை விட்டேன் சஞ்சனா. ம். சாரி சஞ்சு. ஓ, இப்பதான் வேலையை விட்டியா? 1 மாசம் வேலை பார்த்திருக்க, பெரிய விஷயம்தான். ஏய், உனக்கு தான் தெரியும்ல, எனக்கும் வேலைக்கும் செட் ஆகாது. ஐயா சாமி, நீங்க என்ன வேணா செய்யுங்க, எதை வேணா செய்யுங்க, என்ன விட்டுருங்க. நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? உன் எக்ஸ் தானே? சஞ்சு, செருப்பு பிஞ்சிரும். சஞ்சுன்னு செல்லமா கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் என்னோட திங்ஸ் எடுத்துன்னு போலாம் தான் வந்தேன். ஆரம்பிக்காதண்ணே. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க சார். நீங்க இங்க இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. எனக்கு மட்டும் என்ன, உன்னை விட்டு போன இந்த 20 நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கனவுல கூட எதிர்பார்க்காத நான் திரும்பி வருவேன்னு. இப்ப எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? நான் எங்க பண்ணேன்? மேடம், வேலை முடிஞ்சு மேடம். இனிமே சத்தம் வராது. எப்படி மேடம் இந்த சத்தத்தில் எத்தனை நாள் இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. இத்தனை நாள் இங்க ஒரு சாத்தான் கூட தங்கிட்டு இருந்துச்சு. அதோட கொரட்ட சத்தத்துல ஏசி சத்தம் பெருசா கேட்கல. ஓ, எவ்வளவு ஆச்சு ப்ரோ? 450 மேடம். எதுக்கும் ஒரு தடவை ஆன் பண்ணி காமிச்சிருப்பா. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்கு என்ன சார், ஆன் பண்ணி காட்டிட்டா போச்சு. மேடம், எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம். ம். தேங்க்யூ மேடம். டேய், பெட் மேல காலை வைக்காதடா. தூங்குறப்போ பாடி பெயின் வரும். ஏய் 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 ஏய், நல்லா மிதிப்பண்டி. அப்பா, பார்க்கல. சஞ்சனா, இப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வர? நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு ஒர்க் ஆகும்னு நம்பிக்கை இல்லையா? இது வரைக்கும் ஒர்க் ஆகல, இனிமேலும் ஆகும்னு நம்பிக்கை இல்லை. லெட்ஸ் எண்ட் இட் ஹியர். ஓகே, ஃபைன். நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ல கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுறியா? சாரி, வாட்? அதான், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகல இல்லையா? நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணினா நான் என் நெக்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். சி,
வெக்கமா இல்ல? ஓசில கிஃப்ட் வாங்குற உனக்கு வெக்கமா இல்ல? போடி போய் எடுத்துட்டு வா. பாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காத. இது என்னடா கதையா இருக்குது? செல்லம்மா சஞ்சுன்னு கூப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேங்குது, வாடி போடினாலும் பிடிக்க மாட்டேங்குது. இதுல நீ கொடுத்தது எல்லாமே இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. என்ன அந்த ரிங்க நான் டீனர்ல வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. சூடு சொரண இருந்தா நான் கொடுத்த கிஃப்டையும் திருப்பி கொடுக்கணும். பை த பை, இந்த வாட்ச் எனக்கு செட் ஆகலன்னு என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. இதை நீயே வச்சுக்கோ. எனி லாஸ்ட் வேர்ட்ஸ்? இனிமேலாச்சும் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இனி நீயாவது கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்க ட்ரை பண்ணு. உன் பர்சனல் ஸ்பேஸ்ல நான் ஒன்னும் வரல. நீ தான் என் பர்த்டே வருதுன்னு தெரிஞ்சும் அந்த வீக் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனேன். நானே என்னைக்காதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன். என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு தான் கால் பண்ணி உனக்கு குழஞ்சு குழஞ்சு பேசணும்னு தோணும்ல? பேசினப்போவே போனை கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு. எதுக்கு பேசிட்டு இருந்த? இதாண்டி உன் பிரச்சனை. சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிக்கிட்டே இருக்க. இம்சை. ஆமாப்பா, நீ பண்ற தப்பெல்லாம் சொல்லி காட்டுறல்ல, நான் இம்சையா தான் இருப்பேன். இப்படி பேசி பேசி தாண்டி உன் ஹஸ்பண்ட் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். சஞ்சு, சாரி, நான் என்ன சொல்றேன்? ஒரு வார்த்தை பேசாத. பேசாத. சஞ்சனா, 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 சாரி சஞ்சனா, சஞ்சனா. நான் அன்னைக்கு அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது. காதல்ல சண்டை போட்டுக்கிறதெல்லாம் சகஜம்தாங்க. ஆனா ஒருத்தரோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசி திட்டுறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். நான் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. டேய், நானே மன உளைச்சல்ல இருக்கேன்டா. இங்க வந்தா நீங்களும் மன உளைச்சல் ஆக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த பஞ்சாப் சாங்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் வராங்களா? நோ நோ ப்ளீஸ். டேய், அந்த பஞ்சாபி சாங் கொஞ்சம் நிறுத்துங்கடா. டேய் பிரதர், அது பஞ்சாபி சாங் இல்ல, போஜ்புரி சாங். அவன் பஞ்சாபி சாங் போட்டது கூட எனக்கு பிரச்சனையா இல்லை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இப்படி சொல்லும் போது தான் மன உளைச்சல் ஆகுது. என்னது? ஒன்றும் இல்லைங்க. அப்படி என்ன மன உளைச்சல் உங்களுக்கு? ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சா? எப்படிங்க, மூஞ்சில் எழுதி ஓட்டியிருக்கா என்ன? அதுதான் என்னோட சூப்பர் பவர். சரி சொல்லுங்க. பிரேக்கப்னு சொல்லிட முடியாது, ஆனா பிரேக்கப் தான். ஆக்சுவலி எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ம் ஓப்பன் பண்ணா ம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பஸ் வருது. இன்ஜினியரிங்லாம் நமக்கு செட் ஆகாது, சினிமா தான் நம்ம ஃபியூச்சர்னு அதுல இருந்து ஒரு பையன் இறங்குறான். அந்த பையன் பேரு பிரபு. அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷத்துல ஒரு அசோசியேட் டைரக்டர் லெவலுக்கு வந்துடுறான். எனக்கு ஒரு டவுட், நீங்க தானே அந்த பிரபு? சூப்பருங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? கண்டினியூ பண்ணுங்க. கதை கொஞ்சம் லென்த்தா போகுமே, பரவாயில்லையா? எல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்தது. நான் கூட ஒரு படத்தில் டைரக்டராக கமிட் ஆனேன். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். என் கெட்ட நேரம் அந்த படம் பாதியிலே ட்ராப் ஆயிடுச்சு. உனக்கு சினிமாலாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க பாரு, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் வச்சிட்டா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அட போங்க,
நான் என்ன முடிவு பண்ணேன்? அவளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்தா. அவளுக்கு ஆல்ரெடி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. எதனா சொல்லி எனக்கு கழட்டி விடணும்ல, அதுக்கு இது ஒரு காரணம். Cheers. எனக்கு ஒரு டவுட். நம்ம ஏன் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம்? ஏன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ண கூடாதுல்ல, அதான். கேப் புக் பண்ணி போயிருக்கலாம்ல. என் வீடு பக்கம்தான். அப்போ சிங்கிளா? இல்ல, அப்போ கமிட்டடு. அதுவும் இல்ல. அப்போ உங்க ஸ்டேட்டஸ் என்ன? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். புரியலையே. டிவோர்ஸி. சாரி. நீங்க வேற. அவன் கிடக்குறான் பரதேசி, மேல் ஷாவனிஸ்ட். லவ்னு ஏமாத்தி இப்ப நான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாத்தீங்களா? அவன பாத்துக்கலாம், விடுங்க. நீங்கெல்லாம் வேற லெவலுங்க. என்ன? நான்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகி ஒரு வாரம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க டிவோர்ஸ் ஆச்சு இவ்வளோ ஸ்டைலாக டீல் பண்றீங்க. ஸ்மால் பாய். உங்களை பார்த்த உடனே ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. என்ன? உண்மையான திருட தான் இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப என்னது? உங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சு? அடிங்க. டேய், நில்லுடா. ஓடாதடா. அம்மா தாயே, தெரியாம கேட்டேன், விட்டுடு. ஏய், சஞ்சனா, ஐ எம் ரியலி சாரி சஞ்சனா. என்னை மன்னிச்சிரு. தப்பி என் மேலே தான். நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் அப்படி நான் பேசியிருக்க கூடாது. சாரி சஞ்சனா. நான் கிளம்புறேன். சஞ்சனா, ஆர் யூ ஓகே? நீ இன்னும் போலையா? டேய் டேய், இறங்கடா. டேய், நீ இன்னும் இவ்வளோ மறக்கலையாடா? அவளுக்கு கல்யாணம் போகுது மச்சி. இல்லை மச்சான், இது வேறடா. வேறண்ணா? அது யாரு? 2 மாதம் முன்னாடி பப்பில் பார்த்தோன்னு சொன்னல, அந்த பொண்ணு மச்சான். பப்பா? டிவோர்ஸியா? ஆமாங்க. சும்மா டைம் பாஸா? ஏய் சிச்சி, இல்லை மச்சி, எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகும்னு தோணுதுடா. எப்பட்றா டிவோர்ஸின்னு சொல்கிற? அதனால என்ன? அதுக்கு இல்லை, எனக்கு எத்தனை பிரேக்கப்? 2 பிரேக்கப். உனக்கு? எனக்கு 4 பிரேக்கப் மச்சி. அஃபிஷியலாக 4, அன்அஃபிஷியலாக சைடில் எத்தனை ஓட்டிக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும். அதனால் மூடு. வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் ஒரு சிலர் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு தோணும். அப்படி தான் சஞ்சனாவும் எனக்கு. பரதேசி நாய். நான் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வச்சு போயிருப்பேன். இப்போனால இன்னைக்கு நாளே போச்சு. சஞ்சனா, நீ ஏன் இப்போ அழுவுற? அதெல்லாம் இங்கே யாரும் ஒன்றும் அழலை.
சரி நீ ஏன் இப்போ வெளில வர மாட்ற? உன் தங்கச்சி இங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கா. டோர் லாக் ஆயிடுச்சு, வெளில வர முடியல. இன்னும் நீ அதை சரி பண்ணவே இல்லையா? டேய், நீ பண்ண வேண்டிய ஒர்க் அது. சரி, என் மேலே தான் தப்பு. இப்போ என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல திவ்யா வந்துருவா, நீ கிளம்பு. அப்படிலாம் விட்டு போக முடியாது. நீ என்ன பண்ணலான்னு சொல்லு. சரி, ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி ஸ்பேர் கீ கேளு. ஓகே. அண்ணா, பிரபு பேசுங்க. இல்லை, உள்ள கதவு உள்ள லாக் ஆகிடுச்சு. ஸ்பேர் கீ கிடைக்குமா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குமா? வெளில போகிற மாதிரி இருக்கு. 1 hour ஆகுமா? சீக்கிரம். ஓகே, புரியுதுண்ணா. சீக்கிரம் எடுத்துவாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நான் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணிட்டேன். அவர் டிரைவர்கிட்ட சாவி குத்துறன்னாரு. வரத்துக்கு 1 hour ஆகும். வாட்? இங்க இருக்கிற கிண்டிலேருந்து வரத்துக்கு 1 hour ஆகுமா? அவர் அப்படி தான் சொன்னார். சரி, ஓகே, நீ கிளம்பு. I'll take care. பரவாயில்ல, டிரைவர் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். சாப்பிட்டியாடி? இன்னும் இல்லை. ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கு, சாப்பிட்றியா? ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். ப்ளஸ் ஹெட்டேக்கா வேற இருக்கு. சஞ்சு, காஃபி? சஞ்சு, காஃபி. சஞ்சு, பிரபு. தேங்க்ஸ். பிரபு, பேரே ப்ளே பாய் பேர் மாதிரி இருக்கே. உண்மையை சொல்லுங்க, எனக்கு முன்னாடி எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நீ வேற. இருந்ததே ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. அதே அவங்க அப்பா புடுங்கிட்டு போயிட்டான். வயசு 28 ஆச்சு, இன்னும் ஒரு பொண்ணை கூட நான் இன்னும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஏய் கேடி, நீ சொல்ற சிம்பத்தி ட்ரிக்ஸ் எல்லாம் மற்ற பொண்ணுங்க நம்புவாங்க. நானும் அவ்வளோ டியூப்லைட் இல்லை, சரியா? சஞ்சு, நான் சொல்கிறத நம்பு. +2 வரைக்குமே பாய்ஸ் ஸ்கூல், காலேஜ்லேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். பேருக்கு 2 பொண்ணுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கே மிஸ் இருக்கணும், பார்த்துக்கிய. ஜிவிஎம் மூவிஸில் வர மாதிரி இருக்காதா மெக் பாய்ஸ் லைஃப்? நீ வேற. பாலா படத்தில் வர மாதிரி இருக்கும். ஏதோ படித்து எந்த வேலையும் கிடைக்காம கால் சென்டரில் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போனேன். லைஃப் ஃபுல்லாக ட்ராஜடி தான். விட்டு இருந்தால் நானே கேயாக இருப்பேன். Are you serious about us? In what sense? சரி, ஓகே. ஐ எம் சீரியஸ் அபவுட் அஸ். பட் நமக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல சஞ்சு.
நெக்ஸ்ட் ஸ்டெப்னா நீ ஒரு டிவோர்ஸி, நான் ஒரு சூபாய். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செட் ஆகுமா? நான் இன்னும் லைஃப்பில் எதனா பண்ணணும். 3 வருஷம் ஆகும், இல்லை அதுக்கு மேலேயே ஆகும். why can't we live in together? ம்? என்ன விளையாடுறியா? No, I'm serious. In this way நம்ம ஒன்னாவும் இருக்கலாம், கமிட்மெண்ட்ஸும் கம்மி. இதெல்லாம் செட் ஆகுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியலன்னு சொன்னதானே, இதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஓகே. ஓகே கண்மணி, மூடான். சார் கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் பேசிக்குவோம். ஏதோ எனக்குள் நீயடி புதிய மாற்றம் செய்கின்றாய். போகும் வழிகளெல்லாம் பூக்கும் காதல் தருகின்றாய். தேடும் பறவை போலவே தேடி உனைக் கண்டேன். காதல் உறவு நீ என என் கவிதை சொல்லி வெம்புத. நீ இனி நான் உறவாய் காதல் செய்ய பல இரவு கடப்போமே. தாயின் உறவாய் நீயடி வாயிருப்போ. ஏதோ எனக்குள் நீயடி புதிய மாற்றம் செய்கின்றாய். போகும் வழிகளெல்லாம் பூக்கும் காதல் தருகின்றாய். தர தரரரரா. போதும் பிரபு, உன்னால எனக்கு கிடைச்ச பெயின் அண்ட் சஃபரிங் எல்லாமே போதும். டாக்டர், நான் கிளினிக்கல் டிப்ரெஷன்ல இருக்கேன், இதுக்கு மேல போச்சுன்னா மென்டல் ஆயிடுவேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பார்த்துக்க டைம் வேணும். இந்த ஜென்மத்துல என் மூஞ்சில முடிக்காது. இதுதான் எனக்கு பண்ற ஒரே ஒரு நல்ல ஹெல்ப். ஐடியா நல்லா இருக்கு பிரபு. பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்டுடியோ கேட்குற, பட் ஆனால் கிட்டத்தட்ட மினி தீம் பார்க் அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கியே. அதான் மாமா, பேபி ஃபோட்டோ ஷூட்டுன்றது ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. பிறந்த குழந்தைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு 6 மாதத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஃபர்ஸ்ட் டே பர்த்டேன்னு ஃபோட்டோ ஷூட்னு ஈவெண்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துலேயே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிட்டர்ன் எடுத்துடலாம் மாமா. எல்லாம் ஓகே, பட் ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் 15 லட்சம் இருக்கேப்பா. கண்டிப்பாக இடம் லீஸ்க்கு தான் எடுக்க போகிறோம். அது ஒரு 4 லட்சம் ஆகும். உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் ஒரு 6 லட்சம் ஆகும். எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 3 லட்சம் வரும். ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக வேணுமாம்மா, அதுக்கு ஒரு 2 லட்சம் ஆகிடும். ஓஹோ, 15 லட்சம் பெரிய அமௌண்ட்டு. நான் பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் ஐடியில் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. சில ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, சில பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. பட் ஆனால் மீடியா ஸ்டுடியோன்னா தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல. வேறு மாதிரி சொல்லி அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் மாமா. இந்த உலகத்தில் பையனுக்கும் பொண்ணுக்கும் எமோஷனாக செட் ஆகாதுங்க. நம்ம எவ்வளோ தான் உங்களை அன்பாக பார்த்துக்கிட்டாலும் அது சண்டையில் தான் போய் முடியும். அப்படி தான் எனக்கும் சஞ்சுவுக்கும் முதல்ல சண்டை வந்துச்சு. அமரன் படத்துக்கு போமா? இல்ல, எனக்கு மூடு இல்ல. படம் பார்க்க கூடுவா? இயர் எண்டு, ஆடிட் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. இருக்கிற கடுப்புல நீ வேற மொக்க காமெடி பண்ணாத. சரி, ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு, டிக்கெட் புக் பண்ணுறேன். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு மூவி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை என் கூட பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கடுப்பேத்தாத.
என்ன சொல்ல வர? இப்பெல்லாம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைமே இல்லைல்ல? நான் எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் உன் கூட தானே இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஆனா அந்த சபரி கூட ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டறல? லூசாடா நீ? நானும் அவனும் ஒரே டீம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதா செய்வோம். எனக்குன்னு கொஞ்சம் கூட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. டேய், இப்பதானடா டீம் அவுட்னு சொல்லி பாண்டி வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. அங்க போய் மட்டும் கால் மேல கால் வீடியோ காலா பண்ணி நீ தானே உயிரை வாங்கிட்டு இருந்த. சேஃப் தானா எல்லாம் ஓகேவான்னு தான் செக் பண்ண, அவ்வளவுதான். ஐயா சாமி, போதும். 24 வருஷம் நான் என்ன பாத்துக்கிட்டேன். அந்த 2 நாள் எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? ஐ நோ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். தெரியும் உனக்கு? இப்ப இருக்க பசங்கலாம் எப்படின்னு தெரியுமா? எப்படா கேப் கிடைக்கும் உள்ள போடலான்னு இருக்கானுங்க. எல்லாரையும் உன்ன மாதிரி நினைக்காதடா. நீ எங்க இருக்க எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கிற எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் வேணா உனக்கு இருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணணும்னு டிக்டேட் பண்ற ரைட்ஸ் இல்ல உனக்கு. ஏ மயிரு, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீ. இன்னுமே இல்ல மயிரு. சாரிடி, ஒரு மெச்சூர்டே இல்லாமல் உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன். அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடு. உன் மேலே இந்த கோவத்தில் நான் ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ணல. என்ன ஃபோட்டோன்னு சொல்லு பார்ப்போம். கூர்குல நம்ம ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. அது எதுக்கு எடுத்தோன்னு ஞாபகம் இருக்குல்ல? தெரியும். ஏய், சாதனா உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா பாத்தியா? இன்னும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சஞ்சனா, உங்கள் அப்பா அலைன்ஸ் பார்க்குறாரா என்ன? கேலரியில் ஒரு பசங்க ஃபோட்டோவாக இருக்குது. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அப்படியே விடு. சாரிடி. ஏய், என்ன பண்ற? இல்லை, சம்டைம்ஸ் இந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அதான் ட்ரை பண்ணேன். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் மேரேஜ் நவ்? ஐ டோன்ட் நோ. ஓகே. அப்பாவோட ஆசைக்காக ஜஸ்ட் அலையன்ஸ் பார்க்க ஓகே சொல்லியிருந்தேன். ஏய், தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு அடுத்து என்ன பிளான்? தெரியல. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸ்டூடியோக்கும் லோன் அப்ரூவல் ஆகலை. பர்சனல் லைஃப்பும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. யூனோ வாட், என் லைஃப் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ எனக்கு அப்படியே இப்போ திருப்பி வேணும். ஆனால் அதை நம்ம கடந்து வந்துட்டோம். நான் சொல்லுங்கள், இன்னும் டைம் ஆகுமா? சரி, ஓகே, வாங்க. ஹவுஸ் ஓனர் தான். டிரைவர் வர இன்னும் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகுமா? ஓ சரி, ஓகே சஞ்சனா, உன் ஃப்ரெண்டு வர டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். அந்த கிஃப்டெல்லாம் வெறும் கோவத்தில் தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ வாங்கி கொடுத்த அந்த வாட்ச் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீ இல்லாத இந்த 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அதை பார்த்துப்பேன். அந்த கிஃப்ட்ஸ்லாம் நானே வச்சுக்குவா. நீ இல்லாத டைமில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
பிரபு பிரபு சொல்லு சஞ்சு. நீ இன்னும் போலல்ல? போல. இப்ப எதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என் மூஞ்சியே அப்படிதான். ம், பேபி ம், பேபி, ம். எனக்கு இந்த ஸ்கூல்லேருந்தே ரூல்ஸு கண்டிஷன்னு படித்தாலே செம்ம இரிட்டேட் ஆகும். அதுக்கு நான் படித்தாதான் இரிட்டேட் ஆகும். நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஓகே. சோ ரூல் நம்பர் 1, நம்ம 2 பேருக்குள்ள எப்பயாவது சண்டை வந்துச்சுன்னா ஆ, உனக்கு கோபமே சுத்தமா வரக்கூடாது. ஆ, ஆனா எனக்கு செம்மையா கோவம் வரும். அப்ப நீ தான் சமைச்சு. ம், ரூல் நம்பர் 2, நீ பொண்ணுங்களை சைட்ல அடிச்சுக்கலாம். ம். ஆனா குழஞ்சு ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 3, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியிலலாம் போலாம். ஆனா சரக்கு தம்மு அடிக்கவே கூடாது. ஆ, வாரத்துல ஒரு நாள் வீட்ல நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம். மாசத்துல ஒரு நாள் பப் போலாம். ம். எப்பயாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா உன்னை ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிக்க அலோவ் பண்றேன். ஆனா எனக்கு தோணணும். ரூல் நம்பர் 4, போதும் போதும் போதும், எனக்கு இதுக்கே தலையெல்லாம் சுத்துது. லிவிங்ல எவ்வளோ ரூல்ஸ் போடுறானா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாளோ? என்னது? ஒன்றும் இல்லைம்மா, செம்மையா ரூல்ஸ் போட்டிருக்கியே. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.